சக்தி, சக்தி என்னாச்சு சக்தி? ஒரு நிமிஷம் இருங்க, நான் தண்ணி கொண்டு வரேன். சக்தி, இதாங்க. ஒரு நிமிஷம். சக்தி, தண்ணி குடிங்க சக்தி. ஸ்லோவா. சக்தி, என்ன சக்தி? யார் உங்களை துரத்திட்டு வந்தது? என்ன சில பேர் கடத்திட்டாங்க. அவங்க தான் என்னை துரத்திட்டு வந்தாங்க. அப்படியா? உங்களை யாருங்க கடத்தினது? தெரியலங்க. என்னை இப்ப எதுவும் கேட்காதீங்க. அவங்க மறுபடியும் வந்தாலும் வந்துருவாங்க. அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. நாம இங்க இருக்க வேண்டாம். ஆமா சக்தி, வாங்க வண்டியில இருக்க. கம் ஆன். உட்காருங்க. இது பிடிங்க, நான் இப்ப வந்துடுறேன். வாங்க சக்தி. உள்ள வாங்க, வாங்க. இங்க பாருங்க சக்தி, இது உங்க வீடு மாதிரி. ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ. எதையும் யோசிக்காதீங்க. முதல்ல ரிலாக்ஸ் ஆகுங்க. ப்ளீஸ் இப்படி உட்காருங்க. நான் இப்ப வந்துடுறேன். உட்காருங்க சக்தி, ப்ளீஸ்.
சக்தி சக்தி என்னாச்சு சக்தி? ஏன் பழறீங்க? அதான் சேஃபான இடத்துக்கு இப்ப வந்துட்டீங்கல்ல? இத பாருங்க சக்தி, அழாதீங்க ப்ளீஸ். எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. நீங்க மட்டும் வரலன்னா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அதான் வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்றீங்க? இல்லங்க, எனக்கு இப்பவும் ரொம்ப பயமா இருக்குங்க. இங்க பாருங்க சக்தி, இந்த பிரபாகர் வீட்டுக்கு வந்துட்டீங்கல்ல, இனி உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, வரவும் விட மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க. யூ டோன்ட் வரி. இந்தாங்க தண்ணி குடிங்க. குடிங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிரபாகர். அட என்னங்க நீங்க, என்ன இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சவங்க நீங்க. உங்களை அவ்வளவு ஈஸியா விட்டுருவனா? முதல்ல வாங்க ஃப்ரெஷ் அப் ஆகுங்க. வாங்க ப்ளீஸ். வாங்க. இந்த ரூமை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது என் அம்மாவோட ரூம். இப்போ அவங்க இல்ல. உள்ள அவங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்கு. தயங்காம எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஏதாவது தேவைன்னா உடனே கூப்பிடுங்க, ஏற்பாடு பண்ணி தரேன். அது ப்ளீஸ், எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க. எனக்கு ஃபோன் பண்ணணும். யாருக்கு பண்ணணும்? என் ஃப்ரெண்டுக்கு. உள்ள ஒரு லேண்ட்லைன் இருக்கு. யூ கேன் கால் எனிஒன். தேங்க்ஸ்ங்க. அட என்னங்க தொட்டதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டேன். இது என்னோட கடமை இல்லையா? இன்னும் என்னங்க யோசனை? போங்க, போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வாங்க, டின்னர் சாப்பிடலாம். போங்க. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. போன் எடுறா. உனக்கு ஸ்பெஷலா ஒரு நியூஸ் வச்சிருக்கேன். கம் ஆன், போனை எடு எடு எடுறா ஃபாஸ்ட். டேய் ஆர்யா, தூங்கிட்டியா? இதாண்டா நீ நிம்மதியா தூங்குற கடைசி ராத்திரி. இனிமே நீ தூங்கவே மாட்ட. நாளைக்கு காலையில நீ கண் முழிக்கும் போது
சக்தியோட மரண உடமும் காதல கேக்கும். அவ துடி துடிச்சு சாகறத பார்க்க நீயே இங்க ஓடி வருவடா, வருவ. வா ஜீவா, என்ன திடீர்னு இந்த பக்கம்? இவங்க யாரு? நான் அனுவுக்கு பதிலா மூணாருக்கு வந்திருக்கிற புது சப் இன்ஸ்பெக்டர். ஓ, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். ப்ளீஸ் கம் இன். என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? இந்த வீட்டை நான் ரசிச்சு ரசிச்சு கட்டினேன். என்ன விஷயமா அங்க வந்திருக்கீங்க? ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஆர்யாவோட வைஃப் சக்திய 2 நாளா காணோம். சக்திய காணுமா? என்ன ஜீவா சொல்றீங்க இவங்க? ஆமா சார், அவங்களை யாரோ கடத்திருப்பாங்களோன்னு தோணுது. ஏன்னா ஆர்யாக்கு எதிரிங்க அதிகம் இல்ல. நோ வே. அந்த லூசு பைய ஆர்யாவுக்கு அவன் தான் எதிரி. அவன் தொல்லை தாங்காம தான் சக்தி வீட்டை விட்டு ஓடி போயிருப்பாங்க. ப்ளீஸ் சார், டோன்ட் பி சில்லி. விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்க. ஒரு பக்கம் சக்தியை காணோம், இன்னொரு பக்கம் ஆரிய தலையில அடிபட்டு சுயநினைவு இல்லாம கோமால கிடக்கிறாரு. உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க வந்தா நீங்க விளையாடுறீங்க. வாட்? ஆர்யா கோமால இருக்கானா? எஸ் சார், அவர் எப்ப ரெக்கவர் ஆவார்னு சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சோ சக்தியை தேட கூட அவங்க வீட்டுல யாரும் இல்ல. ஓ மை குட்னஸ். ஆர்யாவை எனக்கு பிடிக்காதுதான், இருந்தாலும் அவனுக்கு இப்படி ஆயிருக்க கூடாது. ஐ எம் ரியலி சாரி. சார், சக்திய பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன மேடம் நீங்க? அப்படி தெரிஞ்சிருந்தா நீங்க வந்த உடனே சொல்லியிருக்க மாட்டேனா? அப்புறம் நீங்க சக்திய மூணார்ல தேடுறதை விட்டுட்டு சென்னைக்கு எதுக்கு வந்தீங்க? அவங்க சென்னையில இருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதான் நாங்களே இங்க கிளம்பி வந்துட்டோம். யாரோ சக்தியை கடத்தி வச்சிருக்காங்க. நிச்சயமா மாட்டுவாங்க, பாருங்க சார். சக்திய பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஷியூர் மேடம், சொல்லாம இருப்பனா? நிச்சயமா சொல்றேன். சார் தப்பா எடுத்துக்காதீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு சக்தி பத்தி எதுவுமே தெரியாதா? என்ன ஜீவா, நீ விட்டா சக்தியை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்லுவ போல இருக்கு. நீ கேக்குறத பார்த்தா மேடம் என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க. நானே எங்க அம்மாவை இழந்துட்டு நிக்கிறேன். சாரி சார், உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன், அவ்வளவுதான். அப்படி ஏதாவது தெரிய வந்தா உடனே எனக்கு கூப்பிடுங்க சார். ஷியூ. சரி, வீடு வரைக்கும் வந்துட்டீங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஹாட்டா கோல்டா? நோ தேங்க்ஸ் சார், நாங்க புறப்படுவோம். வாங்க ஜீவா.
ஹலோ, யாரு? அப்பா, நான் சுஜாதாவோட ஃப்ரெண்டு சக்தி பேசுறேன்ப்பா. ஆஹா, சக்தியா? எவ்வளோ நாளாச்சம்மா? நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. வீட்ல எல்லாருமே நல்லா இருக்காங்களாப்பா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. குடும்பத்தோட ராமேஸ்வரம் போயிருந்தோம். இப்போதான் வீட்டுக்குள்ள வந்து நுழையிறோம். உன் ஃபோன் அடிக்குது. என்னம்மா விஷயம்? அப்பா, சுஜாதா ப்ராஜெக்ட் விஷயமா கொல்கத்தா போனதா கேள்விப்பட்டேன். அவ நம்பர் இருக்காப்பா? சொல்றேன், குறிச்சுக்கோமா. ஒரு நிமிஷம்ப்பா. சொல்லுங்கப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இருக்கட்டும்மா, நேரம் கிடைச்சா வீட்டுக்கு வந்துட்டு போ. உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. சரிங்கப்பா. சரிம்மா.